பைபிள்ல எதுங்க முக்கியமான பகுதி? பழைய ஏற்பாடா இல்ல புதிய ஏற்பாடா? பழசு அப்படின்னு பேர் இருக்கிறதுனால அது பழசு, அது நமக்கு வேணாம், புதிய ஏற்பாடு மட்டும் நம்மளுக்கு போதும் அப்படின்னு முடிவெடுத்துடலாமா? நிச்சயமா கூடாதுங்க. பழைய ஏற்பாடு அப்படின்னு பெயர் எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா, அது முதலில் எழுதப்பட்டது, அதனால பழைய ஏற்பாடு. இது இரண்டாவதாக எழுதப்பட்டது, அதனால புதிய ஏற்பாடு. இந்த பெயர் எழுதப்பட்ட காலத்தை குறிப்பதற்காகவே கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால நீங்க இதை தவறாக புரிந்து கொண்டு புதிய ஏற்பாடு தான் முக்கியம், பழைய ஏற்பாடு முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து விட வேண்டாம். புதிய ஏற்பாடு பகுதியில கிறிஸ்துவின் காலம் முதல் அதற்கு பின் உள்ள சம்பவங்கள் எழுதப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டு பகுதியில கிறிஸ்துவிற்கு முன்பு உள்ள சம்பவங்கள் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இரண்டு பகுதிக்கும் மையமாக இருப்பவர் கிறிஸ்துவே. கிறிஸ்துவை குறித்தே பழைய ஏற்பாடும் கூறுகிறது, புதிய ஏற்பாடும் கூறுகிறது. ஆகவே இரண்டு பகுதிகளும் முக்கியமானவைதான். இதில் பழையது புதியது அப்படின்னு எதுவுமே இல்லை. பைபிள் அப்படின்னா இது முழுவதும் சேர்ந்துதான் பைபிள். ஆகவே இரண்டு பகுதிகளையும் நீங்க முக்கியப்படுத்தி வேதாமத்தை வாசியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.